இந்த வீடியோவில் எக்கனாமிக்ஸில் 7th ஃபஸ்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு லெசன் உற்பத்தி. இந்த பாடத்தில் மொத்தமாக 128 வினாக்கள் இருக்குது. இந்த 128 வினாக்களை எப்படி பார்க்க போகிறோம்னா 118 வினாக்கள் இந்த லெசனில் லைன் பை லைனாக நம்ம கொஸ்டின் எடுத்திருப்போம். ப்ளஸ் 10 வினாக்கள் புக் பேக் கொஸ்டின் இருக்கும். இந்த 118 வினாக்களில் மொத்தமாகவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 30 தான் இருக்கும். ப்ளஸ் 30 ப்ளஸ் ஒரு 10 40 கொஸ்டின் தான் உங்களுக்கு இந்த 128 கொஸ்டினில் முக்கியமானதாக இருக்கும். 128ல் இந்த 40 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்க இந்த 80 கொஸ்டின் நீங்கள் பார்த்தாலே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் எல்லா கொஸ்டினுமே இருக்கும். ஸோ வேகமாக பார்த்துக்கிட்டே வரலாம், ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு 30 நிமிஷம் நீங்கள் பொறுமையாக பார்த்தாலே இந்த லெசன் ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணிடலாம். இதே மாதிரி 6th செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு லெசன் பொருளியல் ஒரு அறிமுகம், அந்த லெசன் பார்த்துருப்போம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இல்லை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்போம், செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே இருக்கும். வேளாண்மை மூலம் கரும்பு விளைவிக்கப்படுவது எவ்வகை உற்பத்தி என்று அழைக்கப்படுகிறது? முதன்மை உற்பத்தின்னு. வேளாண்மை மூலம் கரும்பு விளைவிக்கப்படுவது எவ்வகை உற்பத்தினா முதன்மை உற்பத்தி. கரும்புகளை சர்க்கரை ஆலைகளுக்கு கொண்டு சென்று இயந்திரங்களின் உதவியால் சர்க்கரையாக தயாரிக்கும் முறை எவ்வகை உற்பத்தி? இரண்டாம் நிலை உற்பத்தி. கரும்புகளை சர்க்கரை ஆலைகளுக்கு கொண்டு சென்று இயந்திரங்களின் உதவியால் சர்க்கரையாக தயாரிக்கும் முறை எவ்வகை உற்பத்தினா இரண்டாம் நிலை உற்பத்தி. விளைவிக்கப்படுவது முதல் நிலை உற்பத்தி. அந்த விளைவிச்ச பொருளை சர்க்கரையாக மாற்றுறது இரண்டாம் நிலை உற்பத்தி. சர்க்கரை ஆலைகள் போன்ற பிற தொழிற்சாலைகள் அனைத்தும் எந்த நிலை உற்பத்தியின் கீழ் வருகின்றன? இரண்டாம் நிலை உற்பத்தியின் கீழ். சர்க்கரையை நுகர்வோருக்கு பயன்படுத்துவதற்கேற்ற வகையில் முழுமை பெற செய்து அளிக்கும் விற்பனை கூடங்களின் செயல்பாடு எவ்வகை உற்பத்தி அப்படின்னு கேட்குறாங்க. மூன்றாம் நிலை உற்பத்தி. மூன்றாம் நிலை உற்பத்தியில் இடம்பெறும் விற்பனை கூடங்கள் நம்முடைய தேவையை நிறைவேற்றும் எத்துறையாக உள்ளன? சேவை துறையாக. இந்த மூன்றாம் நிலை உற்பத்தியை எப்படி சொல்கிறாங்கன்னா சேவை துறைன்னு. அதே மாதிரியே இரண்டாம் நிலை உற்பத்தி தொழில்துறை. கீழ்கண்டவற்றில் மூன்றாம் நிலை உற்பத்தி எனப்படும் சேவைத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு. சேவைத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விற்பனை கூடங்கள், வங்கிகள், காப்பீடு நிறுவனங்கள். இதில் அனைத்துமே சரிதான், இதெல்லாம் சேவைத்துறை தான். உற்பத்தி என்பது கீழ்கண்ட எதனை குறிக்கும் செயலாகும்? உற்பத்தி என்பது கீழ்கண்ட எதனை குறிக்கும் செயல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூலப்பொருட்களை மாற்றி அமைத்து நம் பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு முழுமையாக்குவது. உற்பத்தி என்பது என்னன்னா மூலப்பொருட்களை மாற்றி அமைத்து நம் பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு முழுமையாக்குவது. சர்க்கரை உற்பத்தியை செய்வதற்கு உள்ளீடுகளாக அமைப்பவை விளைபொருளான கரும்பு, அடுத்து ஆலை மற்றும் இயந்திரம், தொழிலாளர்களின் உழைப்பு. இந்த மூணுமே சரிதான், அனைத்தும் சரி. கரும்பு, இயந்திரம், உழைப்பு போன்ற உள்ளீடுகளின் வாயிலாக நாம் இறுதியாக பெறும் சர்க்கரை என்பது உற்பத்தியின் வெளியீடு. உள்ளீடு என்னன்னு பாருங்க, விளைபொருளான கரும்பு, ஆலை மற்றும் இயந்திரம், தொழிலாளர்களின் உற்பத்தி. இதெல்லாம் உள்ளீடுகள். வெளியீடா என்ன வருதுன்னா சர்க்கரையாக கிடைக்குது, இந்த சர்க்கரை தான் வெளியீடு அப்படின்னு சொல்றாங்க. உற்பத்திக்கு உதவுகின்ற பல்வேறு காரணிகள். உற்பத்திக்கு உதவுகின்ற பல்வேறு காரணிகள் என்னன்னா நிலம், உழைப்பு, முதலீடு, அமைப்பு அல்லது நிறுவனம். இதில் அனைத்துமே சரிதான். பொருளாதாரத்தில் இன்றியமையாத இரு செயல்கள் உற்பத்தி மற்றும் நுகர்வு. பொருளாதாரத்தில் இன்றியமையாத இரு செயல்கள் என்னென்ன? ஒன்று உற்பத்தி, இன்னொன்று நுகர்வு. ஒரு பொருளாதாரத்தில் கீழ்கண்ட எந்த இரு பிரிவினரும் இன்றியமையாதவர்களாக உள்ளனர்? யார் யார்னா உற்பத்தியாளர், அடுத்த நுகர்வோர். உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் இடையே காணப்படும் சிறந்த செயலாற்றல் எதனை உறுதி செய்கிறது? திறன்மிக்க நல்ல பொருட்கள் தயாரிப்பை. எல்லா கொஸ்டினுமே பேசிக்காக தான் இருக்கும், ஸோ வேகமாக பார்த்துடலாம். வாடிக்கையாளரின் நலன் எதிலிருந்து எழுகிறது? அவர்கள் வாங்கும் மற்றும் நுகரும் பண்டங்களிலிருந்து. வாடிக்கையாளரின் நலன் அவர்கள் வாங்கும் மற்றும் நுகரும் பண்டங்களிலிருந்து. உற்பத்தியாளர்களின் நலன் என்பது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண்டங்கள் மற்றும் பணிகளை விற்கும்போது அவர்கள் பெரும் வருமானத்துடன் தொடர்புடையது. கீழ்கண்ட கூற்றை ஆராய்க அப்படின்னு சொல்லி 2 கொடுத்துருக்காங்க. கூற்று 1, ஒரு பொருளாதாரத்தில் அனைவரும் நுகர்வோர் ஆவர். கூற்று 2 என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பொருளாதாரத்தில் அனைவரும்
உற்பத்தியாளராகவோ அல்லது விற்பனையாளராகவோ இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூற்று 1 மட்டும் தான் சரி. ஒரு பொருளாதாரத்தில் வந்து அனைவருமே நுகர்வோர் தான். கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறு. அப்போ கூற்று 1 மட்டும் சரி. நுகர்வோரின் பயன்பாட்டுக்காக மூலப்பொருளையும் மூலப்பொருள் அல்லாதனவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு பொருளை உருவாக்கும் செயல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உற்பத்தின்னு மூலப்பொருளையும் மூலப்பொருள் இல்லாத ஒன்றையும் ஒன்றிணைத்து ஒரு பொருளாக உருவாக்குவது வந்து என்னன்னா உற்பத்தி. ஒரு பொருளின் வடிவம் மாற்றப்படும் போது அதன் பயன்பாடு மிகுதியாவது எவ்வகை பயன்பாடு? வடிவ பயன்பாடு. விளைபொருளாகிய பருத்தியை கொண்டு ஆடைகள் உருவாக்கப்படும் போது அதன் தேவையும் பயன்பாடும் உயர்வது கீழ்கண்ட எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. விளைபொருளாகிய பருத்தியை கொண்டு ஆடைகள் உருவாக்கப்படும் போது அதன் தேவையும் பயன்பாடும் உயர்வது எதுக்கு எடுத்துக்காட்டுனா வடிவ பயன்பாட்டுக்கு வந்து எடுத்துக்காட்டு. ஒரு பொருள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லப்படும் போது அதன் பயன்பாடு மிகுதியாவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இட பயன்பாடுன்னு ஒரு பொருள் வந்து ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் போது அதன் பயன்பாடு மிகுதியாவது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா இட பயன்பாடுன்னு. விளைபொருளான அரிசி தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு கொண்டு செல்லப்படும் போது அதன் பயன்பாடு அதிகரிப்பது எதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும்? விளைபொருளான அரிசி வந்து தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு கொண்டு செல்லப்படும் போது அதன் பயன்பாடு அதிகரிப்பது எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட பயன்பாட்டுக்கு. ஒரு பொருளை எதிர்கால தேவைக்காக சேமித்து வைக்கும் போது அதன் பயன்பாடு மிகுதியாவது எவ்வகை பயன்பாடு? கால பயன்பாடு. நுகர்வோர்களால் ஆண்டு முழுவதும் பயன்படுத்தக்கூடிய உணவு பயிர்களான நெல், கோதுமை போன்றவற்றை சேமித்து வைப்பதன் மூலம் அவற்றின் பயன்பாடு மிகுதியாவது எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கால பயன்பாட்டுக்கு. பொருளாதாரத்தில் உற்பத்தி என்னும் சொல் கீழ்கண்ட எதை குறிக்கிறது? மாற்றத்தக்க மதிப்புடைய பொருட்களையும் சேவைகளையும் உருவாக்குவதை. உற்பத்தி என்னும் சொல் வந்து எதை குறிக்கிறதுனா மாற்றத்தக்க மதிப்புடைய பொருள்களையும் சேவைகளையும் உருவாக்குவதை பற்றி. பொருளாதார அடிப்படையில் பயன்பாட்டை உருவாக்குதலே உற்பத்தி, பயன்பாட்டை உருவாக்குதலே உற்பத்தியாகும். நமது தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவு செய்வது பயன்பாடு. பயன்பாட்டை அதன் இயல்பை பொறுத்து எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 3 வகையாக பயன்பாட்டை வந்து 3 வகையாக பிரிக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வடிவ பயன்பாடு, இட பயன்பாடு, கால பயன்பாடு. இப்போதான் பார்த்தோம். இந்தியாவில் கீழ்கண்ட எத்தகைய பொருளாதார நிலை காணப்படுகிறது? கலப்பு பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரம் என்பது எதை குறிக்கிறது? இது முக்கியமானது. எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கலப்பு பொருளாதாரம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனியார் துறை நிறுவனங்களையும் பொதுத்துறை நிறுவனங்களையும் ஒன்றாக இணைத்து செயல்படுவது. உற்பத்தியில் அடிப்படையில் எத்தனை வகைகள் உள்ளன? 3 வகைகள். என்னென்னு பார்த்தீங்கன்னா முதன்மை, 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை உற்பத்தி. இயற்கையாக கிடைக்கும் பொருள்களை நேரடியாக பயன்படுத்தி செய்கிற செயல்பாடுகளுக்கு உட்பட்ட நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முதன்மை நிலை உற்பத்தின்னு. முதன்மை நிலையில் எத்துறைக்கு முதலிடம் அளிக்கப்படுவதால் இதனை அத்துறை சார்ந்த உற்பத்தி எனவும் கூறுவர். வேளாண்மை துறைக்கு வந்து முதலிடம் அளிக்கப்படுவதால் இதனை வந்து அத்துறை சார்ந்த உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க. கீழ்கண்டவற்றில் முதன்மை நிலை உற்பத்திக்கு உதாரணங்கள் கேட்டிருக்காங்க. முதன்மை நிலை உற்பத்திக்கு உதாரணங்கள் என்னென்ன? வேளாண்மை மற்றும் காடு வளர்ப்பு, மீன்பிடித்தல், சுரங்க தொழில் மற்றும் எண்ணெய் வளங்களை பிரித்தெடுத்தல். இல்லை, மேற்கண்ட அனைத்துமே சரிதான். முதன்மை நிலையிலிருந்து கிடைக்கின்ற பொருள்களை மூலப்பொருள்களாக பயன்படுத்தி புதிய உற்பத்தி பொருள்களாக உருவாக்கும் செயல்பாடு 2ஆம் நிலை உற்பத்தி. முதன்மை நிலையிலிருந்து கிடைக்கின்ற பொருள்களை மூலப்பொருட்களாக பயன்படுத்தி புதிய உற்பத்தி பொருட்களாக உருவாக்கும் செயல்பாடு என்னன்னா 2ஆம் நிலை உற்பத்தி. பருத்தியிலிருந்து ஆடை உற்பத்தி செய்யப்படுவது. இதில் பருத்தி மற்றும் பருத்தி ஆலை ஆகியன முறையே எந்தெந்த உற்பத்தி நிலைகளை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பருத்தியிலிருந்து ஆடை உற்பத்தி செய்யப்படுவது. இதில் பருத்தி மற்றும் பருத்தி ஆலை இது ரெண்டுமே எந்தெந்த உற்பத்தி நிலைகளை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பருத்தி வந்து முதன்மை துறை, பருத்தி ஆலை வந்து 2ஆம் நிலை உற்பத்தி. இரும்பு தாதுவிலிருந்து பொருட்கள் தயாரிப்பதில்
இரும்பு தாது மற்றும் இரும்பு ஆலை. இது எந்த வகை உற்பத்தி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரும்பு தாது வந்து முதன்மை துறை, இரும்பு ஆலை வந்து இரண்டாம் நிலை உற்பத்தி. இரண்டாம் நிலை உற்பத்தியில் எந்த துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதால் இதனை தொழில்துறை உற்பத்தி எனவும் கூறுவர். தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதால் இரண்டாம் நிலை உற்பத்தியை வந்து தொழில்துறை அப்படின்னு சொல்றாங்க. கீழ்கண்டவற்றில் இரண்டாம் நிலை உற்பத்திக்கு உதாரணங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது தொழில்துறை உற்பத்திக்கு உதாரணம் கேட்டிருக்காங்க. 4 சக்கர வாகனங்கள் மற்றும் ஆயத்த ஆடைகள், ரசாயன பொருள்கள், பொறியியல் மற்றும் கட்டுமான பணிகள். இதில் அனைத்துமே சரியானதான். இதெல்லாம் வந்து இரண்டாம் நிலை உற்பத்திக்கான எடுத்துக்காட்டுகள். நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பது மூன்றாம் நிலை அல்லது சேவைத்துறை உற்பத்தி. இரண்டாம் நிலை உற்பத்தியை வந்து தொழில்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாம் நிலை உற்பத்தியை வந்து சேவைத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. சமூகத்தில் ஆசிரியர்கள், மருத்துவர்கள் போன்றோர் ஆற்றும் சேவைகள் எவ்வகை உற்பத்தியை சார்ந்தவை? மூன்றாம் நிலை உற்பத்தியை சார்ந்தது. மூன்றாம் நிலை உற்பத்தி வந்து சேவைத்துறை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். சமூகத்தில் ஆசிரியர்கள், மருத்துவர்கள் போன்றோர் ஆற்றும் சேவைகள் வந்து சேவைத்துறை, அதாவது மூன்றாம் நிலை உற்பத்தியை சார்ந்தது. சேவைத்துறை உற்பத்திகள் கீழ்கண்ட எத்தன்மையை கொண்டவை? கண்களுக்கு புலப்படாதவை. கீழ்கண்டவற்றில் சேவை துறைகளுக்கு எடுத்துக்காட்டுகள் கேட்டிருக்காங்க. அதாவது மூன்றாம் நிலை உற்பத்திக்கு வந்து எடுத்துக்காட்டுகள் கேட்டிருக்காங்க. வங்கி மற்றும் காப்பீடு, கல்வி, பாதுகாப்பு. இதில் அனைத்துமே சரிதான். உற்பத்தி காரணிகளை உற்பத்தியின் டேஸ் என அழைக்கலாம். உள்ளீடுகள்னு உற்பத்தி காரணிகளை வந்து உற்பத்தியின் உள்ளீடுகள் அப்படின்னு சொல்லலாம். உற்பத்தி காரணிகள் அதாவது உள்ளீடுகளை வந்து இறுதியாக எவ்வாறு மாற்றப்படுகின்றன? வெளியீடு அல்லது உற்பத்தி பொருள்களாக. உள்ளீடுகள் வந்து இறுதியாக எவ்வாறாக மாற்றப்படுகின்றன? வெளியீடு அல்லது உற்பத்தி பொருளாக மாற்றப்படுது. உற்பத்தி காரணிகள் எத்தனை முக்கிய பிரிவுகளாக உள்ளன? 2 முக்கிய பிரிவுகளாக உள்ளது. என்னன்னு பார்த்தீங்கன்னா முதன்மை மற்றும் பெறப்பட்ட உற்பத்தி காரணிகள். உற்பத்தி காரணிகள் வந்து 2 பிரிவாக இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து முதன்மை, ரெண்டாவது வந்து பெறப்பட்ட உற்பத்தி காரணிகள். கீழ்கண்டவற்றில் முதன்மை உற்பத்தி காரணிகள் எவை? முதன்மை உற்பத்தி காரணிகள் வந்து நிலம் மற்றும் உழைப்பு. நிலம் மற்றும் உழைப்பு தான் முதன்மை உற்பத்தி காரணிகள். கீழ்கண்டவற்றில் பெறப்பட்ட அல்லது இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரண்டாம் நிலை அதாவது பெறப்பட்ட அல்லது இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து மூலதனம் மற்றும் தொழில் அமைப்பு. ஃபர்ஸ்ட் வந்து நிலம் மற்றும் உழைப்பு, ரெண்டாவது மூலதனம் மற்றும் தொழில் அமைப்பு. உற்பத்தி காரணிகளில் மூலதனம் என்பது எதனை குறிக்கும்? மூலதனம் அப்படின்றது எதை குறிக்கும்னா முதலீடை. உற்பத்தியில் நிலம், உழைப்பு மற்றும் மூலதனத்தை ஒருங்கிணைக்கும் செயல்பாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தொழில் அமைப்புன்னு உற்பத்தியில் நிலம், உழைப்பு, மூலதனம் இதெல்லாம் ஒருங்கிணைக்கும் செயல்பாடு தான் தொழில் அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. தொழில் அமைப்பு என்பதை உருவாக்குபவர் அல்லது செயல்படுத்துபவர் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறார்னா தொழில் முனைவோர்னு. உற்பத்திக்கான காரணிகள் எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று வந்து முதன்மை, இன்னொன்று வந்து இரண்டாம் நிலை. இப்போதான் பார்த்தோம். இந்த கொஸ்டின் பார்த்துட்டோம். முதன்மை உற்பத்திக்கான காரணிகள் வந்து நிலம் மற்றும் உழைப்பு. அடுத்தது இரண்டாம் நிலை உற்பத்திக்கான காரணிகள் வந்து மூலதனம் இருக்கணும், அடுத்தது தொழில் அமைப்பு இருக்கணும். பொருளியலில் நிலம் என்னும் உற்பத்தி காரணி எதை குறிக்கிறது? இயற்கை வளங்கள் அனைத்தையும் மற்றும் இயற்கை மனிதனுக்கு இலவசமாக கொடுத்திருக்கும் கொடை அனைத்தையும். பொருளியல் அடிப்படையில் நிலப்பரப்பு, நீர், காற்று, கனிம வளங்கள், காடுகள், ஆறுகள், ஏரிகள், கடல்கள், மலைகள், வானிலை, காலநிலை ஆகிய அனைத்தும் எந்த சொல்லுக்குள் அடங்குகின்றன? நிலத்துக்குள்ள. நிலம் குறித்த கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது. நிலம் மனிதனால் உருவாக்கப்பட்டது. நிலம் மனிதனால் உருவாக்கப்படாத பொருள்களாகும். நிலம் என்ற காரணியை பெற மனிதன் பெரும் முயற்சி செய்ய வேண்டும். நிலம் என்பது ஒரு இரண்டாம் நிலை உற்பத்தி காரணி. இல்லை சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா நிலம் மனிதனால் உருவாக்கப்படாத பொருள்களாகும். குறிப்பிட்ட நிலப்பகுதி அமைந்துள்ள இடத்தில் கிடைக்கும் வளங்களை பொறுத்து
நிலத்தின் எது மாற்றமடைகிறது? வடிவம். நிலம் வேளாண்மை செய்யும் போது விளைநிலமாகவும் மனை விற்பனை செய்யும் போது வீட்டு மனையாகவும் மாறுவது எதற்கு எடுத்துக்காட்டாகும்? இடத்திற்கு ஏற்ப நிலத்தின் வடிவம் மாற்றமடைகிறத. இடத்திற்கு ஏற்ப நிலத்தின் வடிவம் மாற்றமடைவத. நிலம் என்ற உற்பத்தி காரணியை பெறுவதற்கு மனிதன் எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை. இது நிலத்தின் எத்தகைய சிறப்பியல்பை குறிக்கிறது? நிலம் இயற்கையின் கொடையின. நிலத்தின் தோற்றம் குறித்த கீழ்காணும் கூற்றுகளில் எது உண்மையானது? நிலத்தின் தோற்றம் குறித்த கீழ்காணும் கூற்றுகளில் எது உண்மையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனிதனின் பரிணாம வளர்ச்சி தொடங்குவதற்கு முன்பே நிலம் தோன்றியதாகும். இதுதான் சரியானது. மனிதனின் பரிணாம வளர்ச்சி தொடங்குவதற்கு முன்பே நிலம் தோன்றியது. மனிதன் மேற்கொள்ளும் முயற்சியால் நிலத்தின் அளவை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ முடியாது என்பது நிலத்தின் எந்த பண்பை குறிக்கிறது? நிலத்தின் அழிப்பு நிலையை குறிக்கிறது. நிலத்தின் பரப்பளவு மற்றும் மேற்பரப்பில் எந்தவித மாற்றமும் செய்ய இயலாத நிலையில் மனிதனால் நிலத்தில் எதனை மட்டுமே உயர்த்த முடியும்? நிலத்தின் செழிப்பை மட்டுமே உயர்த்த முடியும். மனிதனால் உருவாக்கப்பட்ட அனைத்து பண்டங்களும் அழிந்து போகக்கூடியவை. ஆனால் நிலம் அழிவில்லாதது. நாம் செய்கின்ற எந்த ஒரு உற்பத்தி பொருளுக்கும் அடிப்படையாக அமையும் முதன்மை உற்பத்தி காரணி நிலம். நிலம் ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல முடியாது என்பது அதன் எத்தகைய பண்பை குறிக்கிறது? நிலம் இடம்பெயரக்கூடியதன்று. மனிதனால் உண்மையான அழிக்க முடியாத ஆற்றல்கள் சிலவற்றை எது கொண்டுள்ளது? நிலம். இயற்கையில் ஏற்படும் மாற்றங்களால் நிலத்தின் எத்தன்மையில் மாற்றம் ஏற்படலாம்? நிலத்தின் செழிப்பு தன்மையில். நிலத்தின் உற்பத்தி திறன் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. ஓர் இடத்தில் அதிகமாகவும் மற்றொரு இடத்தில் குறைவாகவும் இருக்க காரணம்? நிலம் செழிப்பு தன்மையில் மாறுபடும். அதுக்கான காரணம் என்னன்னா, நிலம் செழிப்பு தன்மையில் மாறுபடுதல். இயற்கையின் நன்கொடையாக நிலத்தின் ஆரம்ப அளிப்பு விலை 0. உற்பத்திக்கு பயன்படும் நிலம் போதுமானதாக இல்லாததால் எதை பொறுத்து நிலம் சந்தையில் விலை பெறுகிறது? பற்றாக்குறையை பொறுத்து நிலம் சந்தையில் விலை போகிறது. உற்பத்தி பாதையில் மனித இடுபொருள் என அழைக்கப்படுவது உழைப்பு. ஒரு பணியை ஒருவர் செய்வதால் அவருக்கு கிடைக்கும் மனநிறை மட்டுமின்றி அதனை செய்வதற்காக கைமாறு எதிர்பார்த்து மனிதன் தன் உடல் அல்லது அறிவை முழுமையாகவோ பகுதியாகவோ பயன்படுத்தி மேற்கொள்ளும் கடும் முயற்சியே உழைப்பாகும் என்று உழைப்பை வரையறுத்தவர் ஆல்பிரட் மார்ஷல். பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆடம் ஸ்மித். பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னா ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித் அவர்களின் பொருளியல் கோட்பாடு கீழ்கண்ட எதனை அடிப்படையாக கொண்ட இலக்கணம்? செல்வத்தை அடிப்படையாக கொண்ட இலக்கணம். ஆடம் ஸ்மித் அவர்களின் பொருளியல் கோட்பாடு கீழ்கண்ட எதனை அடிப்படையாக கொண்ட இலக்கணம்னா செல்வத்தை அடிப்படையாக கொண்ட இலக்கணம். நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை என்ற சிறந்த படைப்பு நூலை ஆடம் ஸ்மித் வெளியிட்ட ஆண்டு 1759. நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு என்ற நூலை ஆடம் ஸ்மித் வெளியிட்ட ஆண்டு 1776. நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு என்ற நூலை ஆடம் ஸ்மித் வெளியிட்ட ஆண்டு 1776. மற்ற உற்பத்தி காரணிகளை காட்டிலும் அதிகமாக அழியக்கூடியதாக உள்ள உற்பத்தி காரணி உழைப்பு. உழைப்பின் அழியக்கூடிய தன்மை குறித்த கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உழைப்பை சேமித்து வைக்க இயலும். உழைப்பை அடுத்த நாள் தள்ளி போட இயலும். ஒருமுறை இழந்த உழைப்பை மீண்டும் திரும்ப பெற இயலும். வேலை இல்லாத தொழிலாளியின் உழைப்பானது அவர் வேலை செய்யாத நாளில் இழக்கப்படுகிறது. இதுதான் சரியானது. உழைப்பின் அழியக்கூடிய தன்மை குறித்த வாக்கியங்களில் எது சரியானதுன்னா வேலை இல்லாத தொழிலாளியின் உழைப்பானது அவர் வேலை செய்யாத நாளில் இழக்கப்படுகிறது. உற்பத்தியில் உழைப்பு என்பது எத்தகைய காரணியாகும்? செயற்படு காரணி.
கீழ்கண்ட எந்த உற்பத்தி காரணி இல்லாமல் நிலமோ மூலதனமோ அதிக உற்பத்தியை அளிக்க இயலாது. உழைப்பு இல்லாமல் நிலமோ மூலதனமோ அதிக உற்பத்தியை அளிக்க இயலாது. உழைப்பு ஒரே சீரானதல்ல என்பதற்கான காரணம் திறமையும் பயிற்சியும் நபருக்கு நபர் மாறுபடுகின்றது. உழைப்பு ஒரே சீரானதல்ல அப்படின்றதுக்கான காரணம் என்னன்னா திறமையும் பயிற்சியும் நபருக்கு நபர் மாறுபடுவது. கீழ்கண்டவற்றில் எந்த உற்பத்தி காரணியை அதனை அளிப்பவர்களிடமிருந்து பிரிக்க இயலாது? எந்த உற்பத்தி காரணினா உழைப்பை உழைப்பாளிகளிடமிருந்து பிரிக்க இயலாது. குறைந்த ஊதியம் பெறுவதை காட்டிலும் அதிக ஊதியம் பெற வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வது உழைப்பின் எந்த பண்பை குறிக்கிறது? உழைப்பு இடம்பெயரக்கூடியதை தனியாக உழைக்கும் உழைப்பாளியிடம் பேரம் பேசும் ஆற்றல் எவ்வாறு இருக்கும்? குறைவாக இருக்கும். தொழிலாளர்கள் தங்களது பேரம் பேசும் ஆற்றலை எவ்வாறு அதிகரித்துக் கொள்கின்றனர்? தங்களுக்குள் ஒருங்கிணைந்து தொழிற்சங்கம் அமைத்து போராடுவதன் மூலம். வேலை பகுப்பு முறை என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் ஆடம் ஸ்மித். வேலை பகுப்பு முறை என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்னா ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித் எந்த நூலின் மூலம் வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தினார்? நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்கும் காரணிகளும் ஓர் ஆய்வு. இந்த நூல் மூலம்தான் வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தினார். ஒரு உற்பத்தியை நன்கு வரையறுக்கப்பட்ட பல்வேறு உட்பிரிவுகளாக பிரித்து அந்த உட்பிரிவுகள் ஒவ்வொன்றையும் தனிப்பட்ட உழைப்பாளி அல்லது உழைப்பாளர் குழுவினரிடம் ஒப்படைப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வேலை பகுப்பு முறைன்னு. வேலை பகுப்பு முறை என்பது கீழ்கண்ட எதனை உணர்த்துகிறது? பல்வேறு கட்ட பணிகளை பிரித்து கொண்டு ஒவ்வொரு கட்ட பணியையும் ஒரு தொழிலாளி மேற்கொள்வது. ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்களில் துணிகளை வெட்டுதல், தைத்தல், பொத்தான் வைத்தல் போன்ற பணிகளை தனித்தனியே உழைப்பாளர்கள் மேற்கொள்வது கீழ்கண்ட எதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும்? வேலை பகுப்பு முறைக்கு. வேலை பகுப்பு முறையினால் உழைப்பாளி ஒருவர் ஒரே வேலையை மீண்டும் மீண்டும் செய்வதனால் கிடைக்கும் நன்மை அந்த வேலையில் அதிக திறமையுடையவராக ஆகிறார். உற்பத்தியில் நவீன இயந்திரங்களை அதிகமாக ஈடுபடுத்துவதற்கு வழிவகுக்கும் முறை. வேலை பகுப்பு முறை உற்பத்தியில் நவீன இயந்திரங்களை அதிகமாக ஈடுபடுத்துவதற்கு வழிவகுக்கும் முறை எதுனா வேலை பகுப்பு முறை. நவீன இயந்திரங்களை உற்பத்தியில் ஈடுபடுத்துவதற்கு வழிவகுக்கும் வேலை பகுப்பு முறைக்கு உதாரணம் கேட்டிருக்காங்க. கம்பி இல்லாத தந்தியின் கண்டுபிடிப்பு. வேலை பகுப்பு முறையின் மூலம் எவை மிக திறமையாக பயன்படுத்தப்படுகின்றன? காலமும் மூலப்பொருள்களும். வேலை பகுப்பு முறையில் தொழிலாளி ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்வதால் அவர் அடையும் சுவையற்ற களிப்பற்ற தன்மை எதனை அளிக்கிறது? மனித தன்மையை அளிக்கிறது. வேலை பகுப்பு முறையில் ஒரு பகுதி பணியினை மட்டும் ஒரு தொழிலாளி மேற்கொள்வதால் அவர் எதனை மட்டுமே பெறுகிறார்? குறுகிய தேர்ச்சியை மட்டும் பெறுகிறார். தொழிலாளிகள் ஒரு பணியில் குறுகிய தேர்ச்சியை மட்டுமே பெறுவதால் சமூகத்தில் ஏற்படும் நிலை வேலை வாய்ப்பின்மை பெருகும் நிலை உருவாகுதல். தொழிலாளிகள் ஒரு பணியில் குறுகிய தேர்ச்சியை மட்டும் பெறுவதால் சமூகத்தில் ஏற்படும் நிலை என்னென்ன? வேலை வாய்ப்பின்மை பெருகும் நிலை உருவாகுதல். வேலை பகுப்பு முறை எந்த பொருள்களின் வளர்ச்சியினை பாதிக்கிறது? கைவினை பொருட்களின் வளர்ச்சியை பாதிக்கிறது. எதுனா வேலை பகுப்பு முறை. வேலை பகுப்பு முறையில் ஒரு தொழிலாளி எதை பெறுவதில்லை? ஒரு பொருளினை முழுவதுமாக உருவாக்கிய மன நிறைவை. ஒரு பொருளினை முழுவதுமாக உருவாக்கிய மன நிறைவு பெறுவதில்லை. யாருன்னா வேலை பகுப்பு முறையின் தொழிலாளி. பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்வதற்காக மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மூலதனம்னு. பொருளியலில் மிகவும் எளிமையாக கூறினால் மூலதனம் என்பது எதை குறிக்கும்? பணத்தை. செல்வத்தை உற்பத்தி செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட செல்வம் என்று எதனை கூறலாம்? மூலதனத்தை. இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனம் ஆகும் என்று மூலதனத்திற்கு இலக்கணம் வகுத்தவர்
மார்ஷல். இந்த கொஸ்டின் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இயந்திரங்கள், கருவிகள், கட்டடங்கள் போன்றவை எவ்வகை மூலதனத்திற்கு எடுத்துக்காட்டுகளாகும்? பருப்பொருள் மூலதனத்திற்கு, அதாவது பொருட்சார் மூலதனத்திற்கு. வங்கி வைப்புகள், பங்குகள் மற்றும் பத்திரங்கள் போன்றவை எவ்வகை மூலதனத்தை சார்ந்தவை? பண மூலதனம். கல்வி, பயிற்சி மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றில் செயல்படும் முதலீடுகள் எவ்வகை மூலதனம் என அழைக்கப்படுகிறது? மனித மூலதனம்னு. உற்பத்தியில் மூலதனம் என்பது எத்தகைய உற்பத்தி காரணியாகும்? செயலற்ற உற்பத்தி காரணி. உற்பத்தியில் மூலதனம் என்பது எத்தகைய உற்பத்தி காரணினா செயலற்ற உற்பத்தி காரணி. மூலதனத்தின் சிறப்பியல்புகள் குறித்த கீழ்காணும் கூற்றுகளை ஆராயகன் கொடுத்து 2 கூற்று கொடுத்திருக்காங்க. கூற்று 1, மூலதனம் மனித முயற்சியால் உருவாக்கப்படுகிறது. கூற்று 2, இது உற்பத்தியில் தவிர்க்க முடியாத காரணியாகும். மூலதனம் இன்றி உற்பத்தி நடைபெறாது. இதில் கூற்று 1 மட்டும்தான் சரி. இது உற்பத்தியில் தவிர்க்க முடியாத காரணின்னு சொல்லியிருக்காங்க. இது உற்பத்தியில் தவிர்க்க முடியாத காரணி அல்ல. மூலதனம் இன்றி உற்பத்தி செய்ய முடியும். அதனால கூற்று 1 மட்டும்தான் சரி. கூற்று 2 வந்து தவறு. மூலதனத்தின் தன்மை மற்றும் அளிப்பு குறித்த கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? மூலதனம் இயங்கும் தன்மையற்றது மற்றும் இதன் அளிப்பு நிலையானது. மூலதனம் அதிகம் இயங்கும் தன்மையுடையது மற்றும் இதன் அளிப்பு நெகிழும் தன்மையுடையது. மூலதனம் குறுகிய காலம் மட்டுமே நீடிக்கும். மூலதனம் ஆக்கமற்றது. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? மூலதனத்தின் தன்மை மற்றும் அளிப்பு குறித்த கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இல்லை, சரியானது வந்து மூலதனம் அதிகம் இயங்கும் தன்மையுடையது மற்றும் இதன் அளிப்பு நெகிழும் தன்மையுடையது. உற்பத்தியில் மூலதனத்தை ஈடுபடுத்துவதன் முக்கிய நோக்கம் என்னவாக உள்ளது? எதிர்காலத்தில் வருமானம் பெற வேண்டும் என்பதற்காக. நிலம், உழைப்பு, மூலதனம் ஆகிய பல உற்பத்தி காரணிகளை ஒருங்கிணைத்து செயல்படுபவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? தொழில் அமைப்பாளர் அல்லது தொழில் முனைவோர். உற்பத்தி காரணிகளை சரியான அளவிலும் முறையிலும் தொடங்கி இடர்பாடுகளை ஏற்று உற்பத்தி அதிகரிக்க முயல்பவர் தொழில் முனைவோர். தற்காலத்தில் தொழில் முனைவோர் எவ்வாறு சிறப்பித்து அழைக்கப்படுகிறார்? சமுதாய மாற்றம் காணும் முகவர். தொழில் முனைவோர் சமுதாய விருப்பமுள்ள உற்பத்தியை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் கீழ்கண்ட எதன் மேம்பாட்டிற்கும் காரணமாகிறார்? சமுதாய நலனுக்கும் காரணமாகிறார். கீழ்கண்டவற்றில் தொழில் முனைவோரின் சிறப்பு இயல்புகளில் அடங்குவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாபகரமான முதலீட்டு வாய்ப்புகளை அடையாளம் காணுதல், உற்பத்தி அலகின் இருப்பிடத்தை தீர்மானித்தல், புத்தாக்கத்தினை உருவாக்குதல். இதில் அனைத்துமே சரியானதா? மேற்கண்ட அனைத்துமே சரி. இடர்களை ஏற்றல் மற்றும் நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்ளல் என்பது யாருடைய சிறப்பியல்புகளில் ஒன்றாகும்? தொழில் முனைவோரின் சிறப்பியல்புகளில் ஒன்று எதுனா இடர்களை ஏற்றல் மற்றும் நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்ளல். உற்பத்தியில் ஈடுபடும் காரணிகளுக்கான வெகுமதி செலவை தீர்மானித்தல் என்பது யாருடைய பணியாகும்? தொழில் முனைவோரின் பணி. இதுவரையும் 118 வினாக்கள் பார்த்திருப்போம். இந்த லெசன்ல லைன் பை லைனா பார்த்திருப்போம். இதுக்கப்புறம் பார்க்க போறது எல்லாமே இந்த லெசனுக்கான புக் பேக் கொஸ்டின். உற்பத்தி என்பது பயன்பாட்டை உருவாக்குதல். பயன்பாட்டின் வகைகளாவன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வகைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வடிவ பயன்பாடு, கால பயன்பாடு, இட பயன்பாடு. இதில் அனைத்துமே சரிதான். முதன்மை காரணிகள் என்பது என்னன்னா நிலமும் உழைப்பும் தான். தொழில் முனைவோர் என அழைக்கப்படுபவர் அமைப்பாளர். டேஸ் என்பது பண்டத்திற்கான விருப்பங்களை நிறைவு செய்யும் சக்தியாகும். பயன்பாடு என்பதுதான் பண்டத்திற்கான விருப்பங்களை நிறைவு செய்யும் சக்தியாகும். பெறப்பட்ட காரணிகள், அதாவது இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் என்பது டேஸ் மற்றும் டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெறப்பட்ட காரணிகள் என்பது என்னன்னா மூலதனம் மற்றும் தொழில் அமைப்பு ஆகும். கீழ்கண்டவற்றுள் எது நிலையான அளிப்பினை உடையது? எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலம். இதெல்லாம் லைன் பை லைனா கொஸ்டின் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மனித உற்பத்தியில் ஓர் இடுபொருள் என அழைக்கப்படுவது, இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உழைப்புன்னு. பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்திட மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மூலதனம்னு. கீழ்கண்டவற்றை சரியாக பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
முதன்மை உற்பத்தி வந்து மீன் பிடித்தல், சுரங்க தொழில். கால பயன்பாடு எதிர்கால சேமிப்பு. நாடுகளின் செல்வம் ஆடம் ஸ்மித். மனித மூலதனம் கல்வி, உடல் நலம். புதுமை புனைபவர் தொழில் முனைவோர். இல்லை ஆப்ஷன் வந்து ஏ 2, 4, 1, 5, 3 இதுதான் சரியானது. இந்த பாடத்தில் 128 வினாக்கள் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே இருக்கும், செக் பண்ணிக்கோங்க.